வணக்கம். இந்த 2025 வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு, அந்த தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். எல்லா ராசிக்கும் பார்த்துட்டு வரோம். அந்த தனுசு ராசியை பார்ப்போம். இப்போ தனுசு ராசி மிக சிறப்பானவர்கள், கருணை மிக்கவர்கள். ஏன்னா ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த குணம் அவங்களுக்கு கிடையாது. ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்லவர்கள். ஆனால் சோதனை அவங்க உங்களை தான் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். பாத்திரம் அறிஞ்சு பிச்சைன்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் உயரமான இடத்துக்கு செல்றவர்கள் உயர்ந்த பீடத்தில் வைத்து மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் எப்பவுமே இந்த பொருளாதாரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ராசியை சார்ந்த குழந்தைகள் படிப்பு உண்டான மிக சிறப்பாக இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும், எந்த குறைபாடும் வராது. அதனால படிப்பை பற்றி பிரச்சனைகள் குழந்தைகள் கவலைப்பட வேண்டியதில்லை, மிக சிறப்பாகவே இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போகுது. 4ஆம் இடத்துக்குள்ள இருக்கிறார். அதனால மண்மனை வீடு வாசல் இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி இங்கே ராகு இருக்காரு. அதனால அந்த 4ஆம் இடத்துல மண்மனை வீடு வாசல் தாய் இந்த நிலைகளை குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறனால தாயினுடைய உடல் ஆரோக்கியம், ஜாதகனுடைய உடல் ஆரோக்கியம், மாணவர் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் கடுமையான முயற்சியை போட வேண்டிய நிலைகள் வரலாம். மற்ற பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கவனம் வேற ஒன்றும் கிடையாது, வேற எந்த பாதிப்புகளுக்கு வாய்ப்பு இல்லை. படிப்பு மாணவர்கள் கொஞ்சம் அதிகமான உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். தொழிலாளர்கள் சிறப்பாக இருக்கும். தொழிலாளர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு உன்னுடைய பயிற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் சிறப்பு, பெண்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெண்களும் இந்த அரசியலில் இறங்கி சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப பெண்களுக்கு மிக சிறப்பான நிலை இருக்கும். புத்திர பாக்கியத்துக்காக பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமண வரன் பார்த்து கொண்டு இருக்கின்ற ஆண் பெண்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக திருமணம் நடந்தேறும். சந்தோஷமான நிகழ்வுகள் வரும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 7ல் ராசியை பார்ப்பார். ஆக ஜாதகர் எதுக்கு முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றியாகும். அனைத்து துறையை சார்ந்த விவசாயிகளும் சரி, தொழிலாளர்கள், முதலாளிகள், மற்ற காவல்துறை நண்பர்கள், அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாகவே இருக்கும். உங்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய கேது இந்த ஆண்டு பயிற்சியில் உங்களுக்கு 9க்கு வருகின்ற பொழுது அப்பா வழி வகை உறவுகளை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இங்கே அவங்க பயிற்சிக்கு அப்புறம் கரெக்டாக 3க்கு வந்துடுவார். யார்? ராகுனால் நன்மை ஏற்படும். ஆனால் 3 இருக்கக்கூடிய சனி இந்த ஆண்டு பயிற்சியாகி 4க்கு போகிறதுனால கொஞ்சம் தாயினுடைய உடல் ஆரோக்கியம், தாய் வழி உறவுகளில் கவனம். மற்றபடி இந்த அந்நிய தலையீடுகள் என்பது வேண்டியதில்லை. அதை புறக்கணித்து விட்டால் போதும். இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான யோகங்களையும் வழங்குகின்ற நல்ல ஆண்டாகவே இருக்கும் என்பது சந்தேகங்களை. நன்றி, வணக்கம்.